இளைஞர்களை குறிவிக்கும் இரத்த புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் பல்வேறு நோய்களின் அபாயத்தையுமே அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமலுக்கு இதன் காரணமாக உடல் பருமன், நீரிழிவு நோய், புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களுமே ஏற்படலாம். அந்த வகையில சோர்வு, பலவீனம், காய்ச்சல், அதிக குளிர், எடை இழப்பு மற்றும் தோல் வெடிப்பு மற்றும் அரிப்பு, அது மட்டும் இல்லாமல் எலும்புகளில் வலி, சுவாசிப்பதில் சிரமம், மூக்கில் இரத்தப்போக்கு, ஈறுகளில் இரத்தப்போக்கு, வயிற்றுல வீக்கம், கழுத்து மற்றும் அக்குள் தொடைகள்ல வீங்கிய நிணநீர் முனைகள் உருவாகும். இரத்த புற்றுநோயை சோதிக்கிற முறை, அதாவது இரத்த புற்றுநோயின் பரிசோதனையின் போது 3 வகைகளுமே பரிசோதிக்கப்படுகின்றன. இதில் முதல் இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை மற்றும் வகை கண்டறியப்படுகின்றது. இந்த செயல்முறைக்கு பிறகு எலும்பு மஜ்ஜை பயாப்சி செய்யப்படுகின்றது. அடுத்ததாக அதில் ஒரு சிறிய துண்டு எலும்பின் உள்ளே இருந்து அகற்றப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றது. இந்த சோதனையில் மைலோமோ மற்றும் பிற விஷயங்கள் கண்டறியப்படுகின்றன. இது தவிர சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ போன்ற இமேஜிங் சோதனைகள் மூலம் உடலின் உள்ளுறுப்புகளில் படங்களும் கூட எடுக்கப்படுகின்றன. இதற்குரிய சிகிச்சை தான் என்ன? கீமோதெரபி சிகிச்சை கொடுத்தல். கீமோதெரபி என்பது வேகமாக பிரிக்கும் புற்றுநோய் செல்களை கொல்ல அல்லது அதன் வளர்ச்சியை தடுக்க சக்தி வாய்ந்த மருந்துகளை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. இந்த மருந்துகள் வாய் வழியாக அல்லது நரம்பு ஊசி மூலம் நிர்வகிக்கப்படலாம். மேலும் இது புற்றுநோய் செல்களையும் குறிவைத்து உடைக்கக்கூடிய ஒன்று. இந்த கதிர்வீச்சு சிகிச்சையானது புற்றுநோய் செல்களை குறிவைத்து அழிக்க எக்ஸ் கதிர்கள் அல்லது புரோட்டான்கள் போன்ற உயர் ஆற்றல் கதிர்களையும் பயன்படுத்துகின்றது. இது புற்றுநோயின் வகை மற்றும் இருப்பிடத்தை பொறுத்து வெளிப்புறமாக வழங்கப்படலாம். கதிர்வீச்சு புற்றுநோய் உயிரணுக்களின் டிஎன்ஏவை சேதப்படுத்துகின்றது. அவை பிரிந்து வளரவிடாமல் தடுக்கின்றது.